இது லங்கா பயரின் செய்திகள். வாசிப்பவர் கணேஷ் ராஜமயூரன். செய்தி ஆசிரியர் சதாசிவம். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவனோடு தகாத உறவில் இருந்த ஆசிரியைகள். சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ள காணொளி தொடர்பில் கல்வி அமைச்சு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. பின்னணி என்ன? இராணுவ சிப்பாய் நடத்திய துப்பாக்கிச் சூடு. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் பதிவாகிய துயரச் சம்பவம். யாழ்ப்பாணத்தில் பரபரப்பு. நடந்தது என்ன? பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை. காற்றின் தரத்தில் ஏற்பட்டுள்ள மோசமான தாக்கம். அதிகளவு பாதிப்பினை சந்தித்துள்ள மாவட்டங்கள். விழிப்போடு இருக்குமாறு எச்சரிக்கை. சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை. இலங்கையில் வெடித்துள்ள புதிய விவாதம். இறுக்கமான கட்டுப்பாடுகளினால் சிக்கொண்டுள்ள இலங்கை. தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை பாதுகாக்க ஒன்றிணையுமாறு வலியுறுத்தல். வவுனியாவில் போராட்டத்துக்கு தயாராகுமாறு அழைப்பு. தமிழ் மக்களின் காணிகளுக்கு ஆபத்தா? பின்னணி என்ன? இலங்கையில் இன்று 4 லட்சத்தை கடந்தது தங்கத்தின் பெறுமதி. ஒரே நாளில் 11,000 ரூபாவினால் அதிகரிப்பு. கடந்த சில நாட்களாக நிலவி வந்த விலையேற்றத்தின் தாக்கம். இனி விரிவான செய்திகள். கொழும்பு மருதானை பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பாடசாலையான நாலந்தா கல்லூரியின் பிரதான மாணவர் தலைவர் அதே பாடசாலையைச் சேர்ந்த 3 ஆசிரியர்களும் தொடர்புடையதாக கூறப்படும் நெருங்கிய உறவுகளை வெளிப்படுத்தும் வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருவது குறித்து உடனடியாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கல்வியவர் அந்த கல்லூரியின் முதல்வருக்கு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமூக ஊடகங்களில் பரவும் இந்த வீடியோ காட்சிகள் தொடர்பாக கல்வி அமைச்சும் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். கல்லூரி முதல்வர் வழங்கும் அறிக்கையினை அடிப்படையாக கொண்டு முறையான விசாரணைகள் ஒன்று நடத்தப்படும் என்றும் அதன் முடிவுகளின் அடிப்படையில் பொறுப்புடையவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சம்பந்தப்பட்ட விசாரணை அறிக்கை கிடைக்கும் வரையில் சந்தேகத்தின் பேரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆசிரியர்களை பணியிலிருந்து இடைநிறுத்துவது அல்லது வேறு எந்த ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு தற்பொழுது சட்ட ரீதியான வாய்ப்பு இல்லை என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த வீடியோ காட்சிகளில் குறித்த மாணவர் தலைவர் 3 ஆசிரியர்களோடும் அதே கல்லூரியில் கல்வி பயிலும் மற்றொரு மாணவனின் தாயோடும் வீடியோ அழைப்புகள் மூலம் தொடர்பு கொண்டு ஒழுக்கமற்ற மற்றும் நிர்வாண செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக கூறப்படும் காட்சிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நாட்டின் கல்வி அமைப்புகள் ஆசிரியர் மாணவர் ஒழுக்கம் மற்றும் சமூக ஊடகங்களின் பொறுப்பற்ற பயன்பாடு குறித்து தீவிரமான கேள்விகளை எழுப்பியுள்ள நிலையில் கல்வி அமைச்சகத்தின் விசாரணை மீது பொதுமக்கள் கவனம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் தாயொருவர் ஒரே பிரசவத்தில் 5 ஆண் குழந்தைகளை பிரசவித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு கிரான்குளத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி தாயொருவர் பிரசவத்துக்காக மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த திங்கட்கிழமை அவருக்கு பிரசவம் நடைபெற்றது. இதன் பொழுது குறித்த தாய் 5 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். தற்பொழுது தாயும் 5 குழந்தைகளும் நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தம்புத்தோட்டத்தில் அமைந்துள்ள 523வது ராணுவ படைப்பிரிவு முகாமில் ராணுவ சிப்பாய் ஒருவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்ட நிலையில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை 6 மணி அளவில் குறித்த ராணுவ சிப்பாய் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதினையுடைய பண்டாரை என்பவரை இவ்வாறு காயமடைந்துள்ளார். வயிற்று பகுதியில் படுகாயமடைந்துள்ள அவர் முதலில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை மாற்றப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையின் முக்கிய நகரங்களில் காற்றின் தரம் பெரும்பாலும் மிதமான மட்டத்தில் காணப்பட்டது. இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் சில பகுதிகளில் காற்றின் தரம் மோசமடையக்கூடும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கணித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட சுற்றுப்புற காற்றின் தர அறிவிப்பின்படி பெரும்பாலான நகர்ப்புறங்களில் நுண்துகள்களின் அளவு மிதமான மட்டத்தில் காணப்பட்டது. இதேவேளை வவுனியா, நுவரெலியா, எம்பிலிபெற்றிய, திருகோணமலை, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் சீரான நிலையில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்துக்கு
வெளியிட்டுள்ளதற்கான முன்னறிவிப்பின்படி யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் உள்ளிட்ட பல நகரங்களில் காற்றின் தரம் மிதமான மற்றும் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய காற்று மாசு காரணமாக வடக்கு பகுதியிலிருந்து வீசும் மாசடைந்த காற்றினால் வரும் 2 முதல் 3 நாட்களுக்கு நாடு முழுவதும் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் இயன்ற வரையில் முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சுவாச பாதிப்பு உள்ளவர்கள் அல்லது உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இணையதளங்களில் பாடசாலை மாணவர்கள் தொடர்பான சர்ச்சைக்குரிய மற்றும் ஆபாசமான விடயங்கள் கட்டுப்பாடின்றி பரவி வருவதற்கு எதிராக மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது குறித்து இலங்கை அரசாங்கம் தற்பொழுது தீவிரமாக பரிசீலித்து வருகின்றது. டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன இதுகுறித்து கருத்து வெளியிடும் பொழுது சமூக ஊடகங்கள் ஊடாக கடந்த காலங்களில் பதிவாகிய பாரிய அளவிலான அசம்பாவிதங்களை கருத்தில் கொண்டு இந்த தடை குறித்த ஆலோசனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இவ்வாறான கட்டுப்பாடுகளை விதிக்கும் இறுதி முடிவு வெகுசன ஊடக அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சினால் எடுக்கப்பட வேண்டும். கொள்கை ரீதியிலான முடிவு எடுக்கப்பட்டதும் அதனை அமுல்படுத்துவதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் பாடசாலை ஒன்றின் தலைமை மாணவர் மற்றும் 3 ஆசிரியர்களுக்கு இடையிலான நெருக்கமான உறவு குறித்த காணொலிகள் வைரலாகியதை தொடர்ந்து இந்த விவாதம் வலுப்பெற்றுள்ளது. சமூக ஊடக உள்ளடக்கங்களினால் சிறுவர்களின் மனநிலைக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்க நாடு ஒரு தீர்க்கமான முடிவை நோக்கி நகர வேண்டும் என்று ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் உலகளாவிய அரசியல் காரணிகளினால் இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் பாரிய அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அண்மைய தரவுகளின்படி கடந்த சில நாட்களாக நிலவி வந்த விலையேற்றம் இன்று ஒரு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. நேற்றைய தினம் 24 கேரட் தங்கம் 3,94,000 ரூபாவாக விற்பனையாகி வந்த நிலையில் இன்று அதன் விலை 11,000 ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி தற்போதைய நிலவரப்படி 24 கேரட் தங்கம் 4,05,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,71,500 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 50,625 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 46,438 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. தற்பொழுது தங்க விலை அதிகரிப்பினை பதிவு செய்தாலும் எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடையும் சாத்தியம் காணப்படுவதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ரட்னராஜ சரவணன் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி அன்று அறகலைய போராட்டத்தை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறைகளின் பொழுது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டதாக சட்டவிரோதமான முறையில் இழப்பீடு பெற்ற முன்னாள் அமைச்சர்களிடமிருந்து அந்த பணத்தை மீளப்பெறுமாறு கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்டோருக்கு இது தொடர்பான அறிவித்தலை அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் இன்று மனுதார தரப்பு சட்டத்தரணிகளுக்கு பணிப்புரையினை விடுத்துள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரட்ன, முன்னாள் காவல்துறை அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகதென் ஆகியோருக்கு இந்த அறிவித்தலை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, டிரானலஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜெகத் அல்விஸ் ஆகியோருக்கும் இந்த வழக்கிற்குரிய அறிவித்தலை வழங்குமாறு உயர்நீதிமன்றம் தனது உத்தரவினை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டின் முதல் 25 நாட்களில் மாத்திரம் 2,23,645 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் ஒரே நாளில் பதிவாகிய அதிகூடிய சுற்றுலா பயணிகளின் வருகை ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அன்று பதிவாகியுள்ளது. அன்றைய தினம் 10,483 பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த எண்ணிக்கை 43,603 ஆகும். இதற்கு மேலதிகமாக ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 23,329 பேரும், ரஷ்யாவிலிருந்து 22,876 பேரும், ஜெர்மனியிலிருந்து 14,431 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக அந்த தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படும் கிபுலோயா திட்டத்தை இடைநிறுத்துமாறு கோரி எதிர்வரும் 2ஆம் தேதி அன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வவுனியா நெடுங்கணி பேருந்து நிலையத்துக்கு முன்பாக குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. வவுனியா வடக்கினைச் சேர்ந்த பொது அமைப்புகளுடன் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து நேற்று நடத்திய விசேட சந்திப்பின் பொழுதே இதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கிபுலோயா திட்டம் தமிழ் மக்களின் இனப்பெரும்பலை குறிவைக்கவில்லை என்றும் அபிவிருத்தியினை நோக்கமாக கொண்டது என்றும் அரசாங்கம்
அரசாங்கம் கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு தொழிற்சங்கத்தினதும் அச்சுறுத்தல்கள் அல்லது மிரட்டல்களுக்கு அடிபணிந்து அரசாங்கம் தீர்மானங்களை மேற்கொள்ளாது என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சுகாதார முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 213 பேருக்கான நியமன கடிதங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட வேளையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார சேவையில் நிலவுகின்ற மனிதவள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து மக்களுக்கு தரமான சேவையை வழங்குவதே அரசாங்கத்தின் முக்கியமான நோக்கமாகும். வெளிநாடுகளில் அதிக வேதனம் கிடைப்பதாக கூறிக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறப்போவதாக மிரட்டி வேதன உயர்வுகளை கோரும் எந்த ஒரு தரப்பினரின் கோரிக்கைகளுக்கும் அரசாங்கம் இனி அடிபணிய போவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சுகாதார அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு முன்வராது மருத்துவர்கள் மீது சேறு பூச முற்படுவதால் எதிர்வரும் 1ஆம் தேதிக்கு பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் மருத்துவர் சமீல் விஜயசேகர இதனை தெரிவித்துள்ளார்.